லீடர்ஷிப் டாபிக்ல முக்கியமான 9 அன்ரேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டேர்ன் யுவர் பாஸ் இன்டு யுவர் பிக்கஸ்ட் ஃபேன். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸே என்னன்னா, நம்ம பாஸுக்கும் நம்ம சுப்பீரியருக்கும் நம்ம ரிப்போர்ட்டிங் பர்சனுக்கும் நமக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வராமல் இருக்கிறதுக்கு தான் காரணம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இந்த சேலஞ்சஸ்ல இருக்க காரணமே அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கணும், மேனேஜர் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம நம்ம இருக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய மைனஸ். இது தெரியாம நம்ம பயணிக்கிறதுனால தான் நிறைய இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம். ஸோ அப்போ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எவ்ரி திங் இஸ் அ பிக் திங். ஸோ 9 underrated strategies to turn your boss into your biggest fan. அப்ப நம்ம எப்படி பாஸோட ஒர்க் பண்ணோம்னா, பாஸ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நாம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா அவங்களோட நன்மதிப்பை பெற முடியும், நல்ல ப்ரொமோஷன் வாங்க முடியும், நல்ல இன்கிரிமெண்ட் வாங்க முடியும், நல்ல அப்ரைசல் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் 9 சைன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். 9 அன்ரேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன நீங்க பண்ணீங்கன்னா, ஆஃபீஸ்ல பாஸோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த 9 ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க ஒரு நல்ல உங்க பாஸ உங்களோட பிக்கஸ்ட் ஃபேனாக மாற்ற முடியும். உங்களோட பிக்கஸ்ட் ஃபேனா மாறுறாரு, உங்களை மிகப்பெரிய ஒரு ஃபாலோவரா இருக்காரு, உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சைன், மேக் தேர் லைஃப் ஈஸியர். பாஸோட லெவல், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இன்சார்ஜ், மேனேஜர், சுப்பீரியரோட லைஃபை எப்பவுமே ஈஸியரா பண்ணி கொடுக்கணும். எப்படி பண்ண முடியும்? ப்ராப்ளம் சால்வ். அதாவது சால்வ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்மளாம் முன்னாடி போய் சால்வ் பண்ணி கொடுக்கணும். சால்வ் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் தே ரீச் யுவர் பாஸ். ஒரு ப்ராப்ளம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்குது, ஒரு கஸ்டமர் ஏரியால ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட்ல 2 பேருக்கு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம முன்னாடி போய் நின்று சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாஸுக்கு அந்த பிரச்சனை பெருசா போய் ரீச் ஆகாது. அது அவருக்கு பெருமையா இருக்கும். நான் இல்ல, அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டான், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் அவரோட லைஃப், அவரோட ப்ராப்ளம் ஈஸி ஆகிறதுனால அடுத்த லெவலுக்கு போயிடுவார். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? திங்க் லைக் an ஓனர். நம்ம மேனேஜர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஓனர், அந்த ஆர்கனைசேஷனோட ஓனர். அப்படி நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நம்மள எந்த பாஸ், எந்த ஹெச்ஓடியா இருந்தாலும் நம்மள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப திங்க் லைக் an ஓனர், ஆக்ட் லைக் பிசினஸ் இஸ் யுவர்ஸ், பாஸஸ் நோட்டீஸ். ஒரு பாஸ் உங்களை நோட் பண்றாரு, நீங்க அந்த பிசினஸ் உங்க பிசினஸ் எடுத்து பண்றீங்க, இனோவேஷன் ஐடியா கொடுக்குறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திங்க் லைக் an ஓனரா இருக்கீங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றாருன்னா செகண்ட் பாயிண்ட் மூலமாவும் உங்களோட நல்ல ஒரு ரேப்போர்ட், பாஸுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போர்ட் டெவலப் ஆகும். மூணாவது பாயிண்ட், பி லோ மெயின்டெனன்ஸ். பி லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நீட் ஃபியூவர் ரிமைண்டர்ஸ், கெட் திங்ஸ் டன் வித்தவுட் பீயிங் சேஸ்ட். Need fewer reminder, get things done without being chased. நம்ம லோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவை திங்க் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ரா மெட்டீரியல் இருக்கு, அதுலயே நீங்க ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது 0 காஸ்ட். ப்ராப்ளம் மேனுஃபேக்சர் ஆகி ப்ராடக்ட் வெளியே வருது அப்படின்னா அது ஒரு காஸ்ட். ப்ராடக்ட் வெளியே போயிடுச்சு, கஸ்டமருக்கு போகுது டோட்டலா அப்படின்னா அது ஒரு பெரிய காஸ்ட். ஸோ இதுதான் மேட்டர். அப்போ பி லோ மெயின்டெனன்ஸ் லெவலையே நீட் ஃபியூவர் ரிமைண்டர்ஸ், கெட் திங்ஸ் டன் வித்தவுட் பீயிங் சேஸ்ட். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், சால்வ் பண்ணி கொடுக்குறோம், மிக லோ மெயின்டெனன்ஸ்லேயே ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் பாஸுக்கு, நம்ம ஹெச்ஓடிக்கு, சூப்பர்வைசருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் பாஸுக்கும் குட் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அவர் உங்களை பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா, ஒன் ஆஃப் த ஃபேன் ஃபாலோவரா உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். ஃபோர்த் பாயிண்ட், ஷோ த பிக் பிக்சர், டோன்ட் ஜஸ்ட் டூ டாஸ்க்ஸ், ஷோ ஹவு யுவர் ஒர்க்ஸ் ஹெல்ப் த கம்பெனி க்ரோ. அப்படின்னா என்ன? ஷோ பிக் பிக்சரா பாருங்க. எப்ப பண்ணனாலும் கொடுத்தாரு டாஸ்க், வேலை பண்ணன போயிட்டேன், காலையில் 8 மணிக்கு வந்தேன், ஈவினிங் 5 மணிக்கு வெளியே போயிட்டேன், லஞ்சுக்கு போயிட்டேன்.
சாப்பிட்டேன், வெளியே போயிட்டேன் இப்படின்னு நீங்க பயணிச்சீங்கன்னா உங்க பயணத்துல அவர் உங்க பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவர் மாற மாட்டார். அப்போ ஹவு யுவர் ஒர்க்ஸ் ஹெல்ப்ஸ் த கம்பெனி க்ரோ, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி க்ரோ ஆகுது, ப்ராடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ், ஆர்கனைசேஷன்ல என்ன ரிசல்ட் கொடுக்குது, இம்பாக்ட், அப்படிங்கிற அளவு பிக் பிக்சரா இருக்கணும் உங்களோட ஒர்க். திங்கிங் அந்த அளவுக்கு ப்ராடா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா உங்க பாஸ் கண்டிப்பா உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா உங்களோட கனெக்ட் ஆவார். 5th பாயிண்ட், பிரிங் சொல்யூஷன் நாட் ஜஸ்ட் ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ்ட நீங்க ஒர்க்கு கொடுத்தீங்கன்னாவே நிறையவே சார் இது ப்ராப்ளம் சார், சார் இந்த மிஷின் இஷ்யூஸ் சார், சார் இந்த இடம் சரியில்லை சார், சார் இது இவங்க கஸ்டமர் இப்படி சொல்றாங்க சார், இப்படின்னு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அது ஈஸியா எப்படி நம்ம ஐடென்டி பண்ணி ரிசால்வ் பண்றது, ரெடியூஸ் பண்றது நம்ம திங்க் பண்ணோம்னா தான் அடுத்த வருஷனுக்கு போவோம். ஹைலைட் அண்ட் இஷ்யூஸ், ஆஃபர் எ ஃபிக்ஸ் டு. நம்ம ஹைலைட் இஷ்யூ பண்ணிடுவோம், சார் இந்த மாதிரி எரர் இருக்கு, இதை பார்த்துக்கங்க, இப்படி இருந்துச்சு, அதை நான் ரெட்டிஃபை பண்ணிட்டேன் இப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். பிரிங் சொல்யூஷன் நாட் அட்ஜஸ்ட் அ ப்ராப்ளம். எப்ப பாரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னா பாஸ்க்கு நமக்கு ரேப்போ வராது, தள்ளி போயிடுவோம். அதே நல்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சொல்யூஷனோட ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ் நம்மளோட பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் மாறிவார். ஸோ இப்போ இதைத்தான் அவர் எதிர்பார்ப்பாரு, இதுக்காக தான் நம்மளை புஷ் பண்ணுவாங்க. 6th பாயிண்ட், ப்ரொடெக்ட் தயர் ரெப்புடேஷன். நம்ம பாஸோட பேரை கெடாம பார்த்துக்கணும். நமக்கு வாய்ப்பு கொடுத்த, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இன்சார்ஜ் மேனேஜரோட நேம் ஸ்பாயில் ஆக பார்க்கணும், நம்ம ஹெச்ஓடியோட நேம் ஸ்பாயில் ஆக பார்க்கணும். இந்த திங்கிங் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த வருஷனுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்க ஒர்க்கு மேனேஜிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனா நம்ம மோஸ்டாக எப்படியா திங்க் பண்றோம், நம்ம பேரு வசிக்காம இருந்தா போதும், நம்ம பாஸ் ஹெச்ஓடிஸ் பேர் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் நம்ம இல்லாம இருக்கிறதா நமக்கும் பாஸுக்கும் ஒரே பிரச்சனை வர காரணம். நம்ம பேருக்கு எடுத்தாலும் நம்ம பாஸ் நம்ம நம்பி கொடுத்துருக்காரு, ஜேடி நம்ம நம்பி கொடுத்துருக்காரு இந்த வேலை, இந்த வேலையில அவர் நேம் கெட்டக்கூடாது, நம்ம மேனேஜர் நேம் நம்மளை செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவருக்கு நல்ல நேம் வரணும் அப்படின்னு நினைச்சாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். Protect their reputation, never make them look bad in meetings, have their back. நம்ம டாட் அச்சீவ் பண்ணல, மெட்ரிக்ஸ் அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரு மீட்டிங்ல போய் கம்மி டாட் படிப்பார், மெட்ரிக்ஸ் அச்சீவ் ஆகலன்னு சொல்லுவார். அப்ப என்ன ஆகும், அவரோட நேம் ரெப்புடேஷன் பெறும். உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தவர், உங்களை எம்பவர்மெண்ட் பண்ணவர், டெலிகேட் பண்ணவர் அவமானப்படுவார். ஸோ இந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவர் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா மாறிடுவார், பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா உங்களோட டைப் ஆவார். ஸோ 7th பாயிண்ட், மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் அப்டேட்ஸ், கீப் தம் இன்ஃபார்ம்டு பட் நெவர் ஓவர்வெல்மிங். நம்ம எப்பவுமே ஒரு வேலை செஞ்சு அதை சால்வ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம், அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம், என்ன ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ், என்ன ப்ரோக்ரஸ், நீங்க டோன்ட் வெரி சார் நான் பாத்துக்கிறேன், நான் கரெக்ட் பண்ணிட்டேன், இது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் அப்படின்னா கீப் தம் இன்ஃபார்ம் பண்றோம் பட் நெவர் ஓவர்வெல்மிங் அப்படின்னா அழகான பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவர் நம்மளோட டைப் ஆயிடுவார். இதுதான் 7th பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. 8th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட் their needs, see what is coming before they do. அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி அவங்க முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, பாஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு, அவர் என்ன சப்மிட் பண்ணுவாரு, மந்த் எண்ட் என்ன ரிப்போர்ட் எதிர்பார்ப்பாரு, மந்த் ஸ்டார்டிங்ல என்ன ரிப்போர்ட் அவருக்கு கொடுக்கணும், என்ன ஷெட்யூல், ஒர்க் ஷெட்யூல் கொடுக்கணும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம். அவரோட ப்ரிடிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி, அவரோட நீடு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவர் நம்மளோட பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா நம்மகிட்ட ஃபாலோ பண்ணுவார். 9th பாயிண்ட், ஸ்டே பாசிட்டிவ் அண்டர் பிரஷர், பி த ஸ்டெடி ஃபோர்ஸ் வென் திங்ஸ் கெட் டஃப். நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல, நம்ம ஆர்கனைசேஷன்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல ரொம்ப டஃப்பா இருக்கு, நம்ம கடினமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அந்த சூழ்நிலையும் நம்ம பி ஸ்ட்ராங்கா, பி எ ஸ்ட்ராங்கர், பி எ டெம்போரன்ஸ், பி எ பேஷண்டா நம்ம இருந்து பாசிட்டிவா மேனேஜருக்கு சப்போர்ட் செய்யறோம், ஹெல்ப் பண்றோம். அந்த ப்ரெஷர்லயும் அண்டர் த ப்ரெஷர்லயும் வி ஆர் ஹெல்பிங், சப்போர்ட்டிங், புஷிங் ஃபார் த ரிசல்ட் அப்படின்னா வி ஆர் கிவிங் எ பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னா அவரு கண்டிப்பா நம்மளோட பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா மாறிடுவார். இங்க நான் உங்களுக்கு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 9 பாயிண்ட் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9 underrated strategies to turn your boss into your biggest fan.
make easier. First point, make their life easier. Second point, think like an owner. Third point, be low maintenance. 4, show the big picture. 5th, bring solution, not just problem. 6th, protect their reputation. 7th, master the art of updates. 8th, anticipate their needs. 9th, stay positive under pressure. Be the steady force when things get tough. Thank you all.